ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி அதிகமாக யோசிக்காதே. அப்படி நீ யோசிக்கிறாய், அப்படி ஒரு விஷயத்தை பற்றியே நீ சிந்தித்து கொண்டு இருக்கிறாய் என்றால் அந்த விஷயத்தினால் உனக்கு அதிகமான ஆபத்துகள் தான் வரும் என்பதையும் மறந்துவிடாதே. ஏனென்றால் ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்ச நேரம் யோசிக்கலாம், அதற்கு மேலே யோசிக்கும் பொழுது அதனால் மன உளைச்சல்கள் வரும். இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கேள்வி வரும். இதனாலேயே நிறைய பாதிப்புகள் உன்னுடைய மனதுக்குள் தோன்றும். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்தேன் என்றால் நீ ஒரு பக்கத்தில் ஒரு முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். காலம் முழுக்க வாழ்வில் நிறைய மாற்றங்களோ நிறைய விதமான அதிர்ஷ்டங்களோ உனக்கு கொடுத்து கொண்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரத்தான் போகிறேன். உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டத்தில் அமர்த்த வேண்டுமென்றோ இல்லை நஷ்டத்தை கொடுக்க வேண்டுமென்றோ நான் எதுவும் செய்வது அல்ல. நீ நிறைய நாள் நிறைய பொழுது என்னிடம் கேட்டது, ஏன் என்னை இந்த அளவுக்கு மன உளைச்சலை பார்க்க வைக்கிறீர்கள் என்பதுதான். இது எல்லாமும் நீ யார், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார், உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்னவென்பதை புரிந்து கொள்ளத்தான். மற்றபடி உன்னை பழி வாங்குவதற்கோ இல்லை எப்போ பார்த்தாலும் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலைப்பட வைப்பதற்கோ அல்ல. நீ யார், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதையே தெரிய வைக்கத்தான். எல்லா விஷயத்தையும் நீ இப்பொழுதுதான் தெரிந்து கொள்கிறாய். என்னிடமே வந்து நீ சொல்கிறாய், இப்பொழுதுதான் நான் எல்லாமும் புரிந்து கொள்கிறேன் என்று. அப்படி என்றால் இத்தனை காலம் நீ எப்படி புரியாமல் இருந்திருக்கிறாய் பார்த்தியா? முதலில் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா நேரத்தையும் போட்டு 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 குழப்பிக் கொள்ளாதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையே தரும். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய ஏக்கங்களுக்கும் உன்னுடைய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நான் பொறுப்பு ஆகுகிறேன். எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் வீணாக்கிவிடக்கூடாது. எல்லா நேரத்திலேயும் உன்னை செழிப்பாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதையே நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் கஷ்டம் வந்துவிடுமோ என்று கஷ்டத்தை மட்டுமே நினைக்கிறீர்கள். கஷ்டத்தோடு எப்பொழுதும் நீ வாழப்போவது அல்ல. எந்த ஒரு விதமான குழப்பத்திலேயும் நீ வாழப்போவது அல்ல. எந்த விதமான துன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போவதும் அல்ல. எல்லா நேரத்திலேயும் இன்பங்கள் மட்டும்தான் வரப்போகிறது. அதுவும் கூடிய விரைவிலேயே. பார், எத்தனையோ நாள் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நீ தாண்டி வந்துவிட்டாய். இப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் பாரங்களையே சந்தித்து விடுவோம் என்ற குழப்பத்திலேயே இருக்காதே. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அற்புதத்தை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் உனக்கான ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். விழுப்புகள், வாழ்க்கையில் கவலைகள் என்ற எதையுமே போட்டு குழப்ப வேண்டாம் என்பதையே சொல்லி நான் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை நான் அமைதிப்படுத்தத்தான் செய்கிறேன். அமைதியோடு இருங்கள். எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் பிரம்மாண்டம் என்ற ஒன்று நடக்கும். எல்லா நிலையிலும் வாழ்வில் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் நான் கண்டிப்பாகவே துணையாக இருப்பேன். எந்த நிலையிலும் சரிதான், ஒரு சின்ன விஷயத்தில் கூட சரிதான். உன்னை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதையே நான் சொல்லிக் கொள்கிறேன். அலட்சியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ காட்டுகிறாய், ஆனால் நான் அலட்சியங்களை காட்ட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில்
எல்லா பொழுதிலேயும் எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். அதை மறந்து விடாதே. எல்லா பொழுதிலேயும் நான் இருப்பேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்னை நீ கூப்பிடாமலோ எனக்கு தெரியாமலோ நீ செய்தது அல்ல. எல்லா நேரத்திலேயும் என்னை கூப்பிடுவாய். எல்லா நேரத்திலேயும் நீ எப்பொழுதும் என்னை மதித்து ஒவ்வொரு முடிவையும் நீ எடுப்பாய். அதனால் நான் என்றுமே உனக்கு துணையாகத்தான் இருந்திருக்கிறேன். காலம் நிச்சயமாக உங்களுக்கு நான் யார் என்பதை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் காட்டும். எத்தனை நாள்தான் நானே பழியை எல்லாம் வாங்கிக் கொள்வது? உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று நான் நிச்சயமாக யார் என்பதை இனிவரும் காலத்தில் பார்ப்பீர்கள். உன்னுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் என்னென்னவென்பது எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசைகள் கோரிக்கைகள் அனைத்தும் கூடிய விரைவிலேயே நடக்கும். அதுதான் நான் உனக்கு இப்பொழுது கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு இன்பமான அதிர்ச்சியை. இத்தனை நாள் நீ என்னிடம் வந்து நின்று என்னென்னவோ கேட்டுக்கொண்டிருந்தாய். எனக்கு இது நடக்குமா, அது நடக்குமா, இந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்குமா என்று. ஆனால் நான் எல்லாவற்றிலும் அமைதியை மட்டும்தான் காத்தேன். அமைதியோடு இருந்தால் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து விடலாம். ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் இங்கு எதையும் எப்பொழுதும் செய்யவே மாட்டார்கள். ஆர்ப்பாட்டங்களை எப்பொழுதும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எப்பொழுதும் தெய்வ பலங்களும் தெய்வ சக்திகளும் உண்டு. இந்த தெய்வ பலமானது இந்த சாயிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். பல நாள் கனவுகளும் பல நாள் ஆசைகளும் இனி வரும் நேரத்தில் மொத்தத்திலேயும் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள். நம்பிக்கையாகவே ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கான தெய்வம் நமக்கு எப்பொழுதும் நன்மையையே செய்யும் என்று நம்புங்கள். எந்த தெய்வம் எப்பொழுதும் யாரையும் கைவிட்டு விடாது. அதுவும் மலை போல நம்புகிறீர்கள் என்னை. நான் எப்படி உங்களை கைவிட்டுவிட்டு நகர்ந்து நிற்பேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு அதற்கெல்லாம் மனம்தான் வருமா? என்னுடைய பிள்ளைக்கு நல்லது செய்வேன். 4 பேருக்கு மத்தியில் என்னுடைய பிள்ளையையும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். தொடர் முயற்சியால் வெற்றியை கொடுப்பேன். தொடர் முயற்சியால் நல்லதை கொடுப்பேன். தொடர் முயற்சியால் இதுவரைக்கும் எதை நீ சாதிக்காமல் இருந்தாயோ அனைத்திலும் உன்னை நான் சாதிக்க வைப்பேன். நம்பினால் அனைவருக்கும் நல்லதே. இன்பம் 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 எப்பொழுதும் இருக்கும். துன்பங்கள் போய் இன்பம் என்ற ஒரு காலம் வந்துவிட்டது. இறுக்கமாக என்னை பிடித்து ஓடுங்கள். நல்லதே நடக்கும். எல்லா காலமும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.